உங்களுக்கு எதனா வேண்டுதல் குறைகள் நிறைகள் கவலை கஷ்டம் எதனா இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை 6 வாரம் வாங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை கிடையாதுங்க. தலையை வந்து சடனாக ஆஃப் ஆகிடுறான், என்ன கதைன்னே தெரில. தலையும் ரொம்ப சிக்கமாகறான். வந்தீங்கன்னா சைடில் எதனா லேண்டுக்குன்னு இருந்ததுன்னா அதை வாங்கி போட்டுருங்க. வாங்கி போட்டு ஒரு டீ ஸ்டாலோ இல்லை ஒரு கஃபே ஏதோ ஒன்று வச்சு விட்ருங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சு விட்ருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு பயணம். மோட்டோ விளையிங் ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்காங்க, அதனால தான் மீண்டும் ஒரு பயணம்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தான். யார் கூட இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓல்டு தோஸ்த் V3 பைலட் கூட தான் இருக்கிறேன். நான் V3 பைலட்டை மறந்துட்டேன். நீ இப்போ தான் ஞாபகம் வருது. இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, இருட்டாக இருக்குதுன்னு சொன்னோடனே நைட் ரைடெலாம் நினச்சிடாதீங்க, விடிய காலில் இது. அதனால் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம். என்ன கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அது போக போக மோட்டோ விளாகிங்க சொல்கிறேன். என்ன கோயில்னு தெரிஞ்சுங்க, நீங்களும் மோட்டோ விளாகிங்கள கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி கோயில் தாங்க. ஊர் பேர் தானே சிறுவாபுரி, கோயில் பேர் ஒன்றும் சிறுவாபுரி இல்லைல்ல, பாலசுப்ரமணியன் முருகர் கோயில். பாலசுப்ரமணியம் முருகர் கோயில், அது சிறுவாபுரியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் நைட் ரைட் பண்ண விரும்பல. உங்களுக்கு எதாக இருந்தாலும் கோயிலாண்ட போய்ட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிறுவாபுரி ஊருக்கிட்ட வந்துட்டோம், இன்னும் ஊருக்குள்ளே போகல. அதாவது நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பாதை போகும், அதுக்குள்ளே போனால் தான் ஊருக்குள்ளே. எதுக்கு நான் இங்கே முன்னாடியே பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்குறீங்களே இந்த ரோடு ஃபுல்லாக வண்டி தாங்க நிற்குமே, காரு தான் நிற்கும் ஃபுல்லாக. ஏன்னா கார் அலோவ் பண்ண மாட்டாங்க ஊருக்குள்ளே, ஒன்லி பைக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும், இல்லை மினி பஸ் சின்ன பஸ்ஸு போகும் விடிய காலில் வந்தீங்கன்னா. அது இந்த கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குங்க. அது செவ்வாய்க்கிழமை தான் வந்து முருகருக்கு உகந்த நாள், அதனால தான் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை மோஸ்ட்லி வருவாங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துக்கிறோம், அதனால் எந்த காருமே இங்கே இல்லை. செவ்வாய்க்கிழமெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வாங்க, எவ்வளோ கார் நிற்கும் பாருங்கள். இப்போ நாங்கள் வரது 6 மணி ஆகிடுச்சி. ஹலோ பண்ணுறாங்களா? எப்பவுமே இந்த செக் போஸ்ட் இருக்குங்க. இல்லை தல, அதான் நான் வரத்துலேருந்து அது அப்படி தான், அதை தான் சொல்லணும் வரேன். ஓஹோ, இங்கே விட்டு இங்கே ஆட்டோ இருக்கு. ஆமாம், ஆட்டோ எல்லாம் சின்ன பஸ் மினி பஸ் போவோம். ஆமாம், மினி பஸ் உள்ளே போயிட்டு வந்தால் டிராஃபிக் ஆகுது, உள்ள இடம் இல்லைன்ட்டு இங்கே. ஆமாம் ஆமாம், இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வளைஞ்சல அந்த செக் போஸ்ட்லேருந்து ஊருக்குள்ளே போகிறது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். வந்தீங்கன்னா சைடில் எதனா லேண்டுக்குன்னு இருந்ததுன்னா அதை வாங்கி போட்டுருங்க. வாங்கி போட்டு ஒரு டீ ஸ்டாலோ இல்லை ஒரு கஃபே ஏதோ ஒன்று வச்சு விட்ருங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சு விட்ருங்க. டிஃபன் கடை போட்டு விட்ருங்க. கார் உள்ளே விட்டுக்கிறாங்க தலை, ஃபர்ஸ்ட்லாம் கார் உள்ளே விட மாட்டாங்க தலை. அதுதான் நான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை காரு ஆட்டோலாம் உள்ளே வர முடியாது, சவாரிக்கு எடுக்கிறாங்க போகிற அவங்க தான் உள்ளே வர முடியும். பைக்கை பார்க்கிங்கில் விட்டு இப்போ நடந்து போயின்னுக்குறோம். இங்கேருந்து ஒரு எத்தனை 1 மீட்டர் அந்த ரேஞ்ச். ஆமாம், எதுக்கு இடத்துல வாயில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாங்க வருது. 500 மீட்டர் இருக்கும். மோட்டோ விளாகரில் எல்லாமே 500 1000 பார்த்துட்டு இப்போ எல்லாம் அப்படிதான். நீ தெரில பாரு, இப்போ தான் தெரியுறேன். 2 வருஷம் ஆகிடுச்சு நான் வந்து பாருங்க. ஊர் இது வந்து ஊர் தாங்க ஃபுல்லாக. நம்ம லெஃப்ட் கட் பண்ணது ஊர் தான். இந்த கோயிலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, செவ்வாய்க்கிழமை 6 செவ்வாய்க்கிழமை, அதாவது 6 வாரம். 6 வாரம் வந்தோன்னா 6வது வாரம் வந்து நீங்கள் எதனா உங்கள் கையால் சமைச்சோ கொடுக்கலாம், இல்லை எதனா கடையிலேருந்து வாங்கி வந்து சாக்லேட் மாரி கொடுக்கலாம். வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சின்னு வந்தீங்களோ அது நிறைவேறுங்க. அதுதாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷலாகிடுச்சு. நானுமே அது தொடர்ந்து 6 வாரம் வந்திருக்கேன். இவனுமே தொடர்ந்து ஒரு 6 வாரம் வந்திருக்கேன். நீங்கள் வந்து நடந்துக்கிறதுல நினச்சி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சொல்ல அங்கே கேட்கணும். எப்படின்னா நினச்சது நடக்கலைன்றது 2வது விஷயம். மன ஆறுதல். நான் கேட்டது என்னன்னா, நடந்ததா இல்லையான்னு நடந்தது. கோயிலுக்கு வந்தாவே மன ஆறுதல் தான், அவ்வளோதான். எனக்குமே நடந்தது. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் சரி அதோடு நிப்பாட்டிக்கூடாது, இருக்கக்கூடாது, அதுக்கப்புறமும் வரணும் அப்படின்னு ஒரு தாட்டில் தான் சரி வந்தோம். வந்ததை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து 6 வாரம் வந்துடுறோம், ஒரு நாள் கூட பிளாக் எடுத்ததில்லை. இந்த வாட்டி தான் பிளாக் எடுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க சிறுவாபுரி. இது ஊர் பேர் சிறுவாபுரி. இங்கே 2 கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் நினைக்கிறோம்ல, இது கூடமே ஒரு கோயில் தான் பின்னாடி. என்ன கோயில் தலை இது? இதுக்குள்ளே இந்த பஸ்ஸு நான் வந்து பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு பெரிய பஸ் வருனே தெரியாது, மினி பஸ் தான் வந்து பார்த்துருக்கேன். நான் தான் இந்த நேரத்துக்குலாம் வெளியே போய்டுவேன்ல, இப்போ இந்த நேரத்துக்கு தான் உள்ளே போகிறோம். எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை கிடையாதுங்க. அது ஒரு டைமில் கண்மூடித்தனமாக ஆகுமான்னு கேட்டால் தெரியாதுங்க. ஏன்னா வாழ்க்கை நிர்ணயம் வாயில் வராதுங்க. எனக்கு அப்போ அந்த மாதிரி
நிர்ணயிக்க முடியாத வாழ்க்கை. நிறைய இடத்துல அதை பார்த்துட்டேன். பாருங்க, சிறுவாபுரி கோவில் எங்கடா. இன்னைக்கு கடைகளுமே கம்மி தான் தெரியல, எல்லாமே ரெடியாக லேட்டாக தான் ரெடி பண்ணுறாங்க. திறக்கிற நடை திறக்கிறதும் கம்மி, லேட்டாக தான் பொழுது. 4-5 மணிக்கு திறப்பாங்க டியூஸ்டேல. ஆமாம், இன்னைக்கு ஒரு நம்ம எவ்வளோ தான் சீக்கிரம் வந்தாலும் ஒரு டைமுக்கு தான் 4 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4-4:30 தான் திறப்பாங்க. நான் செவ்வாய்க்கிழமெல்லாம் வரப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்னும் லேட்டாக திறப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயிலை காட்டும் பார்க்குறீங்களா? இதோ பாருங்க, இன்னும் கிட்ட போயிட்டுலாம் எடுத்து காட்டுங்க. சுவாமி திருக்கோயில் உங்க வந்துட்டு 2 விளக்கு, ஆளுக்கு ஒரு மாலை வாங்கிட்டேங்க. பரவாயில்ல. கூட்டம் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் இந்த வழியில் போனதே இல்லை. இதோட கூட்டத்தில் தான் போயிருக்கேன். நான் அதோட போயிருக்கேன். புதுசாக வந்துருக்கேன். இல்லை இது இல்லை இதுதான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால ஃப்ரீயாக இருக்கிறதுனால இங்கே விட்டாங்க. இல்லைன்னா இது இப்படி தான் சுற்றின்னு தான் வருவோம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? விளக்கேற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். எங்கடா தீப்பொட்டி தலை? விளக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 10 ரூபாவும், ஒரு விளக்கு 10 ரூபாவும், 2 விளக்கு 20 ரூபாவும். டர்னு வாங்குறப்ப 5 ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் தான் மாறுது. ஒரு 4-5 வாட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். தலையை வந்து சடனாக ஆஃப் ஆகிடுறான். என்ன கதைன்னு தெரில. தலையை ரொம்ப சிக்கமாகறான். சிக்கமாக இல்லை, திடீர்னு சிக்கம் கொடுக்குறான். நீ கேமரா பிடிச்சிக்கிற ஆங்கிளில் சிக்கமாக பிடிச்சின்னுக்கிற, உன் மூஞ்சே பொறட்டே தெரியுது. அது அந்த சைடு இருக்கணும். நான் இங்கே வாட்டமாக இப்படி வண்டியில் சாஞ்சி உட்காந்துனால அப்படி. நான் இது வரைக்கும் இந்த இதில் வந்து ஃப்ரீயாகவே போனது கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு வாட்டி இந்தளவுக்கு ஃப்ரீயாக போகிறது. சுற்றி சீக்கிரமாக வந்தோன்னா வச்சுக்க, நான் 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் வரும் மரத்தில். அப்போ எல்லாமே குறுக்கால பூந்து போயிடுவாங்க இதுக்குள்ளே. ஏன்னா என் கூட வரல. ஓஹோ, இன்னும் அந்த கவுண்டர் காதல் வாங்கணும்னு சொல்லிட்டு 2வது வாட்டி சொல்கிறேன். ஓ, இது மேலே தான் நின்று தலை. வீக் டேஸில், அதாவது செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா இது மேலே ஏறி நின்று அந்தாண்ட போயிடுவாங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு உனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருப்பேன். ஏன்னா இப்போ அந்த வீடியோ என்கிட்ட இல்லை, இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஆமாம், உன்கிட்ட தான் தெரியல அந்த வீடியோ இருந்தால் அனுப்பிச்சுவிடு, அட்டாச் பண்ணி விடுவோம். என்ன சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் என்ன பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடுச்சு சாமி பார்த்துட்டு வரத்துக்கு. கீழே இருந்து உள்ளே போகும்போது 6:30 மணிக்கு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. கேமராக்காக ஒரு 1/2 மணி நேரம் சும்மா இருக்கும். அப்படியா? இதே எல்லாம் ஒரே கணக்கு தான்டா. சரி அவன் கரெக்டாக பேசுவான், நான் கொஞ்சம் கோளாராக பேசுகிறேன், விடுங்க. இதே நீ இல்லைன்னா அது எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் என்ன பண்ணியிருப்பேன், 1 மணி நேரம் தான் சொல்லியிருப்பேன். அது நான் சொன்ன கணக்கு, என் கணக்கு படி பார்த்தா அது 1 hour கரண்ட்டுக்கு. இதே ஒரு டாக்டரில் போவோம். நீங்கள் யாருன்னா வர மாதிரி இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி செவ்வாய்க்கிழமை வர பாருங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் ஜென் கூட்டம் இருக்கும். அன்றைக்கி தான் முருகருக்கு உகந்த நாள். அதனால் செவ்வாய்க்கிழமை வாங்க. அப்படி இல்லை உங்களோட கமிட்மெண்ட்டுக்கு முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் எப்போ வேணால் வாங்க. கோயிலுக்கு பார்த்தா இப்போ அப்போன்னு கிடையாது. ஆனால் ஐநாருக்குன்னா திங்கக்கிழமை, முருகருக்குன்னா செவ்வாய்க்கிழமை, பெருமாளுக்குன்னா சனிக்கிழமை அப்படின்னு ஒரு நாள் குறித்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச 3 சாமிக்கு இது சொல்லிட்டேன் நான். வரணும்னு நினச்சி வந்தால் போதும். இன்னைக்கு தான் வரணும், அன்றைக்கி தான் வரணும்னா. ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை இதோட அதிகமாக டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு பார்ப்பீங்க. இது ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை வந்தால் மட்டும்தான் நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி பார்க்க முடியாது முருகரை. இது மற்ற நாள் எந்த நாள் வந்தாலும் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என் கூட லைனில் நின்று ஒருத்தர் சொன்னார். நாங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்க்கலான்னு இருக்கோம். அப்படி வந்து பார்த்தோன்னா ஆமாம், சிறுவாபுரி மக்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி இன்ஃபர்மேஷன் எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். கரெக்டாக ஒரு 1000 கமெண்ட் வந்துடும் சார். வீடியோ போஸ்ட் பண்ண எத்தனை வாட்டா இதே சொல்ல, ஒரு நாள் வரும்டா, நீ பார்க்க தானே போகிற. ஏன் இப்போயே வந்திருக்கு, இன்னும் ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்துக்குது, லாங் வீடியோக்கு வந்ததில்லை. ஒரு நாள் வரும். உங்களுக்கு எதனா வேண்டுதல், குறைகள், நிறைகள், கவலை, கஷ்டம் எதனா இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை 6 வாரம் வாங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். எனக்கு இதனால தான் சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு நிம்மதி கிடச்சிது.
சரி சரியாயிடுச்சு, அதுக்கு நம்மளும் எஃபர்ட் போடணும். எஃபர்ட்டே போடாமல் இருக்கக்கூடாது. சும்மா வந்துட்டு போயிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இல்லை நம்ம நினைக்கிறது நடக்கும். பட் அதுக்கு நம்மளும் ஒரு எஃபர்ட் போடணும். நீங்கள் கோயிலுக்கு வரணும், அதுக்கான எஃபர்ட்டும் போடணும். நீங்கள் வெறும் கோயிலுக்கு மட்டும் வந்துட்டு எஃபர்ட் போடாமல் சரி என்ன. ஆனால் சரி இதனால நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நான் பொதுவாக நியூட்ரலாக தாங்க பேசுகிறேன். நீ டக்குன்னு அவள் தான் இதே சொல்லுவாங்களே சாமியார் மூட நம்பிக்கைக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறானுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் ஒருத்தனும் பார்க்க மாட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். பாய். அலே பாய். பை 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 பை.